நம்முடைய தேவன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாய் மாற்ற நம்முடைய தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அழிலியா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக திருப்பி விடுகிற ஒரு தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு என்னோட என் இருதயத்தில் இடைப்பட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய வேளையில யாராவது நம்மளை சபிச்சிருவாங்களோ அவர் எதையும் நமக்காய் திருப்ப வல்லவர். இன்க்ளூடிங் எதுன்னு சொன்னா சாபத்தை கூட என்ன பண்ணிடுவார், அவரு திருப்பி விட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை நம்முடைய பட்சத்திலே வரும்படி தேவன் திருப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வேதத்தில் அநேக சாபங்கள் உண்டு. விசேஷமாக ஆண்டவருடைய மனதை ரொம்ப திருப்பினது ஒரு குறிப்பிட்ட சாபம். மனிதன் மேல் அவன் கீழ்ப்படியாமல் போனதினாலே தேவன் கொடுத்த ஒரு சாபம் இருக்கிறது. சாபம் என்னன்னு கேட்டா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விலக்கின கனியை நீ புசித்ததுனால பூமி என்ன செய்யப்படும்னா உன் நிமித்தமாக என்ன செய்யப்படும், சபிக்கப்படும். பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்படும். இந்த பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்படுவதனால அது என்ன செய்யும்னா கனிவிருட்சங்களை, உனக்கு பிரயோஜனமானவைகளை, நீ பட்ட பாடுகளை அது விளைச்சலாக கனியாக கொண்டு வருவதற்கு பதிலாக அது என்னத்தை கொண்டு வரும்னு கேட்டா அது என்ன பிறப்பிக்கும், முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். நான் நினைக்கிறேன் நிச்சயமா யாருமே முள்ளுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் முள்ளை விரும்ப மாட்டாங்க. முள்ளை ஒரு ஆசீர்வாதமா நினைக்க மாட்டாங்க. நம்முடைய வீடுகள் ஏதாவது முள்ளு முறைச்சா கூட ஒன்று நாமளே எடுத்துருவோம், அல்லது எடுக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி இந்த முள்ளு எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படியாவது எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். அதிகபட்சம் நம்ம முள்ளை விட்டு வச்சிருப்போம் அப்படின்னா எந்த மாடோ எந்த மிருகமோ நமக்குள்ள வந்துடாதபடி வேலிக்காக தான் பயன்படுத்துவோமே தவிர விளைச்சலுக்காக நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா தேவன் இந்த முட்செடிகளை, தேவன் இந்த குறுக்குகளை சாபக்கேடாக வந்தது. ஆனால் நீங்கள் பார்ப்பீர்களானா இந்த முட்கள் எந்த இடத்திலையுமே ஒரு கனத்திற்குரியதாகவோ புகழ்ச்சிக்குரியதாகவோ ஒரு விதமான ஆசீர்வாதத்துக்கு ஏற்றதாகவோ வேதம் முழுவதும் எங்கேயும் எழுதப்படாவிட்டாலும் இந்த முட்களை கூட தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையாய் தோன்றுகிறத கூட என்னவா மாற்றிடுறாரு, விசுவாசத்தோட சொல்லுங்க, நன்மையாக மாற்றுகிறார். நம்ம கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களாய் அவர்கள் அன்பு கூறுவர்களாய் இருப்போமானால், அவருடைய வார்த்தையை செவி கொடுக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாமே நன்மைக்காகவே செய்கிறார். சில வேளையில நம்ம நினைக்கிறோம் நன்மனா இப்படி இருக்கணும், தீமனா அப்படி இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைக்கு எல்லாமே நன்மைதான், எல்லாமே நன்மைதான். ஹல்லேலூயா. கனிமரமும் நன்மைதான், முட்செடியும் நன்மைதான். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார்.